ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். இன்றைக்கி நம்ம அரளி செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த அரளி செடி பூ பார்க்குறதோட இன்றைக்கி நம்ம 2-3 புதுசாக என்ன அறுவடை செய்கிறோன்றதையும், புது செடிங்க நம்ம வந்து அந்த மல்லிகைப்பூ செடி, அவரைக்காய் செடி, பத்த மிளகாய் செடி 3 ஒன்றா இருக்குது. அதை நம்ம எடுத்து மாற்றி நடுறோம்னு சொல்லியிருந்தோம் 2-3 வீடியோலையும். அது நம்ம இன்றைக்கி மாற்றி நட போகிறோம். அதுவும் புதுசாக ஒரு அறுவடை என்ன நம்ம செய்யலான்றதையும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த அரளி செடியில் எப்படி ஒரு 20-25 பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ரோஸ் மாதிரியே இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. உடனே இதுவும் நான் வந்து கட்டிங்ஸ்க்காக நான் ரெடி பண்ண போகிறேன். இன்னொரு தொட்டியில் வைக்கலாம். இங்கே பாருங்கள், மண்ணிலேயே வந்து நம்ம நித்திய கல்யாணி பூச்செடியிலேருந்து எவ்வளோ பூ வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த தொட்டியில் கூட எங்கேயுமே வைக்கல, சிமெண்ட்டிலேருந்தே முளைஞ்சி நம்மளுக்கு இவ்வளோ பூ பூத்துருக்குது. இது எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். நம்ம மல்லிகைப்பூ செடியை எடுத்து தொட்டிக்கு நம்ம மாற்றி வைக்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இது 1 வருஷம் ஆயிடுச்சு நம்ம இந்த செடி நட்டு. மொத்தம் சத்தெல்லாம் போயிடுச்சு இந்த மண்ணில். இதில் தான் நம்ம அவரைக்காய் வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போவும் இதில் நிறையா அவரைக்காய் வச்சுருக்குது தான். நம்ம இதை எடுத்து வேறு பெரிய தொட்டியில் வச்சு இந்த அவரைக்காவையும் மல்லிகைப்பூ செடியும் பத்த மிளகாவும் தனித்தனியாக வச்சு நம்ம மண்கலவை ரெடி பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் இது நல்லா வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இதுக்கு வந்து மண்கலவை ரெடி பண்ணுறேன். இந்த எருவு, காஞ்ச சாணி, மண், சாம்பல், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த அவரைக்காய் செடிக்கு நம்ம ரெடி பண்ணி போடுறோம். நட்டுட்டு பிறகு கடைசியில் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம செம்பருத்தி செடியில் 2 செம்பருத்தி, ஆரஞ்சு கலர் செம்பருத்தி 2 பூத்துருக்குது. நாட்டு செம்பருத்தி வந்து அடுக்கு செம்பருத்தி 3 செம்பருத்தி பூத்துருக்குது. பாருங்கள், அது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நாட்டு செம்பருத்தி கலரும் ரொம்ப ரெட்டாக இருக்குது. இந்த பூவில் வந்து நம்ம தலைக்கு ஏர் பேக் போடுறதுக்கு, ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஜெல் மாதிரி நிறைய வரும். இதில் பூஜைக்கு ஒரு நாள் வச்சுட்டு பூஜைக்கு யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் நம்ம எடுத்துடுறோம் அந்த பூவை. அதை நான் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு நான் அரைச்சிக்கிறது. அப்படி தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஏர் பேக்காக. நீங்களும் உங்கள் வீட்டில் நிறைய பூ இது மாதிரி பூத்துருந்தால் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் மாற்றம் எப்படின்னு தெரியும். இப்போ தான் நான் 2 புதுசாக நட்டு வச்சுருக்கிறேன். இப்போது இன்னும் இந்த கருவேப்பிலை செடியை மாற்றி ஒரு வேறு தொட்டியில் நடணும். அது நட்டுட்டு பிறகு நான் அப்புறமா உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். இப்போ இந்த தக்காளி வந்து இன்றைக்கி 2 தக்காளி பழுத்துருக்குது. ஒரு தக்காளி வந்து ஒரு புழு வந்து கடித்து அது ஃபுல்லாக ஓட்டை பண்ணி உள்ளே போயிட்டு இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள் எப்படி இது கட் பண்ணி உள்ளே போயிருக்கோன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய புழு அது. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க கொய்யாக்காய் உள்ளவே புழு வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு. அதை பார்க்கல. இந்த தக்காளி வந்து ஒன்றும் இல்லை. ஏன்னா கொய்யாக்காய் வந்து அப்படியே கழுவிட்டு கடிச்சு சாப்பிடுவாங்க. நம்ம இது தக்காளி பழுத்து பிறகு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது தக்காளி வந்து காயாக இருக்கும்போதே இதில் வந்து புழு அது உள்ளே போயிட்டு உக்காந்துட்ருக்குது. அது நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். முடிச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த புழு நீங்களும் பாருங்கள். இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கனகாம்பரம் பூ ரெடியாக இருக்குது. நாளைக்கு இல்லைனாக்கா நாளை மறுநாள் தான் நம்ம கனகாம்பரம் பூக்கிட்ட போகிறோம். ஏன்னா இப்போ கொஞ்சம் இது ஒன்று பூத்துருக்குது அழகாக, இன்னும் கொஞ்சம் அரும்பாக இருக்குது. அதுக்காக நம்ம ஃபுல்லாக பூக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுறோம். கனகாமரம் வந்து டெல்லி கனகாமரம் பூ நிறைய அரும்பு வச்சுருக்குது. அதுவும் பூக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்குது. ரோஸ் வந்து இன்றைக்கி 3 ரோஸ் பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோஸும். புதுசாக வந்து இன்றைக்கி காக்கடா வந்து நம்மளுக்கு 3 பூ பூத்துருக்குது. காக்கடா வந்து நம்ம முன்னாடி போட்ட வீடியோலெல்லாம் கலர் காக்கட்டான்னு பார்த்துருப்பீங்க. ஒரு செடியில் எவ்வளோ பூ பூத்துருந்தது. 1 முழம் ஆகும் அது கட்டினாவே. நம்ம அந்த செடியை எடுத்து போட்டுட்டோம். இது புதுசாக வாங்கி வச்சுருக்குறோம் இந்த செடியை. இதில் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது பூக்கிறதுக்கு. 3 பூ பூத்துருக்குது. இதில் மல்லியும் பூத்துருக்குது. 3 மல்லிப்பூ பூத்துருக்குது. அதுவும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு இன்னும் அந்த செடியை நான் வந்து வேறு 2 தொட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். மல்லிப்பூ செடி வந்து நட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் புதுசாக.
அவரைக்காய் செடியும் ஒரு கருப்பு கேன் ரெடி பண்ணியிருக்கிறேன். 20 லிட்டரு கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேனில் தான் நான் வந்து அந்த அவரைக்காய் செடி நட போகிறேன். மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நட்டுட்டு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். இந்த பன்னீர் ரோஸ் வந்து 3 பன்னீர் ரோஸ் பூத்துருக்குது. மண் கலவை ரெடி ஆகிடுச்சு. பட்டன் ரோஸ் வந்து இன்றைக்கி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுவும் இன்றைக்கி 6-7 பட்டன் ரோஸ் பூத்துருக்குது. இதை கட் பண்ணி விடலைன்னா மனசே வரல. சரி இது பூத்துட்டு பிறகு நம்ம கட் பண்ணலாம் சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுவும் மேலெல்லாம் பூச்சடிக்கிற மாதிரி இருக்குது. கல்யாணி வந்து நிறைய ஒரு கல்யாணி செடி வந்தாலே மற்ற செடியெல்லாம் வளர விட மாட்டேங்குது. அதனால் நான் நிறைய கல்யாணியை பிடுங்கி போட்டேன். இது ஒன்றில் மட்டும் வச்சுருக்கிறேன். பாருங்கள் இது எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. அவரைக்காய் செடி வந்து நம்ம அந்த கருப்பு கேனில் நட்டுட்டோம். நட்டுட்டு இந்த இடத்துல தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எடுத்து நம்ம வைக்க போகிறோம். வச்சுட்டு பிறகு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு பிறகு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அவரைக்காய் செடி வச்சு இந்த இடத்துல தான் நம்ம இப்போ புதுசாக அந்த ஒரு கருப்பு கேன் ரெடி பண்ணி அதில் நம்ம அவரைக்காய் வச்சு அதே இடத்துல வைக்க போகிறோம். இன்றைக்கி புது ஒரு அறுவடை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள் வெள்ளிக்கிழங்கு தான். நம்ம ஒரு தொட்டியில் பொங்கலுக்கு நம்ம வெள்ளிக்கிழங்கு எடுத்துகிட்டு நம்ம நட்டு வச்சுருந்தோம். அதையே இப்போ அதுவும் வெள்ளிக்கிழங்கு வச்சுருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக பெருசு பெருசாக வெள்ளிக்கிழங்கு வந்திருக்குது. இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை மறுபடியும் வேறு கேனில் மண் கலவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் வேறு நடலாம். இன்றைக்கி எவ்வளோ வெள்ளிக்கிழங்கு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ரெண்டு தொட்டியில் நட்டுருக்குறோம் வெள்ளிக்கிழங்கு. இது ஒன்றுலேயே இவ்வளோ பெரிய வெள்ளிக்கிழங்கு வந்திருக்குது. இன்னொரு ஒயிட் பேக்லேயும் வச்சுருக்குறோம். அதுவும் நம்ம எடுத்து பார்க்கலாம் அதில் எவ்வளோ வெள்ளிக்கிழங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சின்ன தொட்டிலே இவ்வளோ பெரிய பெரிய வெள்ளிக்கிழங்கு வச்சுருக்குது. இன்னும் வந்து இன்னொரு ஒயிட் பேக்லேயே நான் வந்து வெள்ளிக்கிழங்கு வச்சுருக்கிறேன். அதுவும் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அதில் எவ்வளோ வெள்ளிக்கிழங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் எடுத்து பார்த்துட்டு நம்ம மறுபடியும் இந்த மண் கலவையை வந்து நம்மளுக்கு அவரைக்காய் செடி நடுறதுக்கு யூஸ் ஆகுது. ஏன்னா நம்ம இப்போ 20 லிட்டர் கேனில் வைக்க போகிறோம் அவரைக்காய் செடி. இன்றைக்கி அவரைக்காய் செடி மாற்றி நட்டது, இந்த வெள்ளிக்கிழங்கு எவ்வளோ வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நாளைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம், என்னென்ன வீடியோவில் என்ன மாற்றி நட போகிறோன்றது நாளைக்காக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.